प्रणयाय गौरी प्रवणाय गौरभावाय धीमहि गो सहस्राय गोवर्धनाय गोपगोपाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि। வாவ், பிள்ளையார் எவ்வளவு அழகா வந்திருக்கு பாரு. இந்த கல்யாணத்துல உனக்கு எவ்வளவு ஆசை இருந்தா இவ்வளவு அழகா பிள்ளையார் பிடிச்சிருப்ப. சரி வாங்க, பிள்ளையார் பிடிச்ச மாதிரி எங்க ஏஜேவியும் பிடிச்சிருங்க. வா கோமலி, வாங்க போலாம். மாங்கல்யத்தை எடுத்துட்டு போய் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமா. நான் எடுத்துட்டு போறேன். ஒருத்தரையும் விடாம எல்லாத்தையும் வாங்கிட்டு வாமா. ஓம் மகாலட்சுமி நமஹ. ரெண்டு பேரும் இந்த அக்ஷதையை வாங்கிட்டு பொண்ணோட வலது கையை உங்க கையோட சேர்த்து பிடிச்சுக்கோங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அக்னியில போடுங்க. கிஷோர், ஃபோன். மாப்பிள்ள, பொண்ணை பாக்குறதுக்கு அதுக்குள்ள என்ன அவசரம்? நான் சொல்ற வரைக்கும் நீங்க சாஸ்திரத்தை மீறாதீங்க. ஹலோ கீர்த்தனாமா, கனவு கோட்டை கலைஞ்சிருச்சுன்னு வருத்தப்படாதீங்க. அச்சதை எடுத்துக்கங்க. ஆமா, அச்சதை ஒண்ணுதான் குறைச்சது. இந்தாங்க. கொண்டு வந்துட்டல, கொடுங்க. கெட்டி மேளம், கெட்டி மேளம்.
ஆனா கெட்டி மேல சத்தம் கேக்குது. யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா? யாராவது கதவு தரங்க. ஓம் ஆங்கல்யம் ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? நீங்க 2 பேரும் கோர்ட்டு கேஸ்னு நாசமா போங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. என் கனவெல்லாம் நாசமா போச்சு. சம்மந்தியாக ஆசைப்பட்டு வந்த பந்தியில சோறு தின்னதான் மிச்சம். டேய் பத்ரி, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில என் கழுத்தை அறுத்துட்டேடா. என் முன்னாடி வா, பொய் சொன்ன நாக்க அறுத்துடுறேன். என்னோட அடுத்த ஸ்கிரீன் பிளேவை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எப்படியோ நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. கோமளி தான் நமக்கு அத்தை. இனிமே அந்த கேக்குக்காரி நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அக்கா, அந்த கேக்கு ஃபேமிலி வயிறு எரிஞ்சு விருந்து சாப்பிட்டு போட்டோம். ஐயரே, அதான் தாலி கட்டியாச்சுல, இப்பவாவது பொண்ணு முகத்துல இருக்கிற துணியை எடுக்கலாமா? சித்து இருக்கும்மா, பார்க்க வேண்டிய மாப்பிள்ளையே அமைதியா இருக்கார். அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? பொண்ணு மாப்பிள்ளையும் அக்னியை 3 தடவை பிரதட்சணம் பண்ணதுக்கு அப்புறம் பொண்ணை பார்க்கலாம்.
பிரதட்சணமா வாங்கோ. அப்படியே நின்னுண்டு கைய கூப்பிக்குங்க. நாராயணா பரமேஸ்வரா சர்வேஸ்வரா. சரி சரி, இப்பவாவது அந்த துணியை எடுத்து முகத்தை பார்க்கலாமா? ஆமாமா, அதுக்காக தானே மாப்பிள்ளையும் காத்துட்டு இருக்காரு, நாங்களும் காத்துட்டு இருக்கோம். என்ன ஐயரே, முகத்துல இருக்கிற துணி எடுத்து பாத்துடலாமா? எல்லா சடங்கும் முடிஞ்சிருச்சு, இப்ப தாராளமா பார்க்கலாம். ஓகே. என்ன நடக்குது? அந்த கோமலி, கோமலி, நீ எப்படி இங்க? அப்ப இது யாரு? நீயா? 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 ஹாசினியா? ஹாஸ்னி, ரொம்ப தேங்க்ஸ். ஓ, இதான் பத்ரியோட விளையாட்டா? பெரிய ஆள்தான். ஏய் திருட்டு கழுத, என்ன திமிரடி உனக்கு? நீ எதுக்காக ஏஜி பக்கத்துல வந்து உட்கார்ந்த? எதுக்காக இப்படி பண்ண? ஏய் சொல்லுடி, ஏன் இப்படி செஞ்ச? கோமலி இருக்க வேண்டிய இடத்துல நீயா? யோ, ஏஜி தாலி கட்டினது உனக்கா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னென்னவோ ஃப்ராட் தனம் பண்ணி ஏஜி கையால தாலி வாங்கியிருப்ப. வீட்டை சுத்தின பாம்பு மாதிரி எங்களையே சுத்தி சுத்தி வந்து கடைசியில எங்க குடும்பத்திலேயே கை வச்சிட்டியே. எங்களை சந்தோஷமாவே இருக்க மாட்டியா நீ? பேசுடி. இவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு வாயை திறக்காம இருக்க. சொல்லு, எதுக்கு செஞ்ச? எப்படி செஞ்ச? நான் எதுவும் பண்ணல. ஏய், எல்லா வேலையும் பண்ணிட்டு எதுவும் பண்ணல நான் சொல்றேன். கோமலியோட இடத்துல துண்டு போட்டு உட்கார்ந்துட்டு இப்படி எதுவும் தெரியாத மாதிரி பேசுற. சீ. ஹாசினி, என்னம்மா இது?
இந்த கல்யாணத்துல முதல்லயே உனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டியே, அப்புறம் எதுக்கு நீயா போய் இப்படி தாலி கட்டிக்கிட்ட? என்ன நடந்துச்சு அத சொல்லு. ஏன் பேச மாட்டேங்கிற? பேசு. கோமலி போட வேண்டிய மாலையை நீ போட்டுக்கிட்டியே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? கல்யாண பொண்ணு உட்கார வேண்டிய இடத்துல அவளை தள்ளி விட்டுட்டு நீ போய் உட்கார்ந்துட்டியே, இது உனக்கு அசிங்கமா இல்லையா? எல்லா காரியத்தையும் தெளிவா தைரியமா பண்ணிட்டு இப்ப ஏதோ சாந்த சொரூபி மாதிரி நின்னுட்டு இருக்க. இவ்வளவு பெரிய ஏற்பாடு பண்ணி இத்தனை ஜனங்க பார்க்க கல்யாணம் பண்ணா நைஸா உள்ள பூந்து அசிங்கமான வேலைய பண்ணிருக்கியே. கோமலியோட வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டு ஏஜே பக்கத்துல இருக்கலாம்னு கனவு காண்றியா? திருட்டுத்தனமா அவ போட்டிருந்த மாலைய போட்டுட்டா நீ அவருக்கு பொண்டாட்டி ஆயிடுவியா? மானம் கெட்டவளுக்கு இன்னும் எதுக்கடி கழுத்துல மாலை? காட்டுடி, கழுட்டுன்னு சொல்றல, காட்டு. ஐயோ மாயக்கா, கழட்டுங்க அக்கா அவ மாலைய. கழட்டு, கழட்டு மாலைய, கழட்டுடி மாலைய, கழட்டுடி. கழட்டு, அவளை விடுங்க. கழட்டுடி அக்கா, கழட்டு, விடுங்க. என்ன கையில இருந்தா சொல்றல, சொல்றத கேளுங்க. என்ன இதெல்லாம்? மணவரையில பொண்ணோட மாலையை கழட்டுவீங்களா? கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. என்ன இருந்தாலும் அவ ஏஜே கையால தாலியை கட்டிக்கிட்டவ. ஏன் இப்படி நடந்ததுன்னு வேணா கேட்கலாம், ஆனா நடந்ததை எப்பவும் மாத்த முடியாது. அது நாகரிகமும் இல்ல. அடிச்சி வாய் மூடு. கேடு கெட்ட வேலையை செஞ்ச புள்ளைய ஏன்னு கேக்குறதுக்கு துப்பு இல்ல. இந்த லட்சணத்துல நாகரிகத்தை பத்தி நீ எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறியா? இது என்ன பஸ்ல சீட்டு பிடிக்கிற விஷயமா? எப்படியாவது சீட்டு பிடிச்சிட்டா அப்புறம் நிம்மதியா தூங்கிட்டு போலான்னு நினைச்சீங்களா? இது வாழ்க்கை, அதுவும் எங்க ஏஜேயோட வாழ்க்கை, எங்க குடும்பத்தோட கௌரவம், எங்க சந்தோஷம். இதுல ரொம்ப ஈஸியா சீட்டிங் பண்ணி உட்காந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா போனா போதுன்னு விட்டுருவோமா? இல்ல நீதான் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா? தப்பிக்க எல்லாம் முடியாது. சொல்லு, எதுக்காக செஞ்ச? எப்படி செஞ்ச? கோமலி இடத்துல நீ எப்படி வந்து உட்கார்ந்த? இப்ப நீ சொல்ல போறியா இல்ல உன்னை அப்படியே கொன்னுட்டுமா? சொல்லுடி, உண்மையை சொல்லு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப பேச மருந்து சாதிக்க பாக்குறியா? அந்த வேலையே இங்க நடக்காது. சொல்லு, சும்மா எங்களை டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. நீங்க நினைக்கிற மாதிரி நான் இதை ஒண்ணு திட்டம் போட்டு செய்யல. வாய மூடு. திட்டம் போட்டு செய்யலையா? எல்லாம் நீ திட்டம் போட்டுதான் செஞ்ச. என்ன கோமலி, என்ன நடந்துச்சு? இவ இப்படி திருட்டுத்தனமா வந்து தாலி கட்டிக்கிற வரைக்கும் நீ என்ன செஞ்சுட்டு இருந்த? இவ்வளவு நேரம் எங்க போன? நான் இவ்வளவு நேரமும் மயக்கமா இருந்தேன். என்ன மயக்கமா இருந்தியா? ஏன், என்னாச்சு? உங்க எல்லா கேள்விக்கும் இவதான் பதில் சொல்லணும். இவ என்ன பண்ணா? ஹாசினி எதுக்கு இதை செஞ்சா? இது பத்ரியோட வேலை இல்லையா? ஒரே குழப்பமா இருக்கே. பாவி,
நீ ஏதோ சில்லறத்தனமான வேலை பண்ணிருப்பேன்னு பார்த்தா இப்படி இன்னொரு உசுரோட விளையாடுற அளவுக்கு கொடூரமானவளா? ஒரு கல்யாண பொண்ணுன்னு கூட பார்க்காம ஈவ இறக்கம் இல்லாம கோமலிய மயக்கமாக்கிட்டு கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஏஜே பக்கத்துல வந்து உட்கார்ந்திருக்கேனா, நீ எல்லாம் கொலை செய்ய கூட தயங்க மாட்ட. இவ்ளோ பெரிய அயோக்கியத்தனத்தை பண்றதுக்கு உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? என்ன காரணம்? ஏய் சொல்லுடி, எதுக்கு கோமலிய மயக்கமாக்கிட்டு மணமேடையில வந்து உட்கார்ந்த? அம்மா அம்மா எல்லாரும் ஒரு நிமிஷம் பொறுங்கம்மா. மயக்கமாயிட்டேன்னு அந்த பொண்ணு தானே சொல்லுது. என் பொண்ணு தான் பண்ணிச்சுன்னு ஒண்ணு சொல்லலையே, அதுக்குள்ளேயே அவசரப்படுறீங்க? நெக்லஸ் விஷயத்திலயும் அவசரப்பட்டு கடைசியில இந்த பொண்ணு மேலதானே நியாயமே இருந்துச்சு. என்னமோ பெருசா பேசிக்கிட்டேன். ஹாசினி அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏமா ஹாசினி, நீ ஏன் சொல்லு, கோமலி சொல்றாளே அது உண்மையா? என்னடி முழிக்கிற? எல்லாரும் உன்னை நல்லவன்னு சொன்னா நாங்க நம்பிடுவோமா? நீ யாருன்னு எங்களுக்கு தானே தெரியும். சொல்லு, கோமலி சொல்றது தானே உண்மை? நீ தானே கோமலிய மயக்கமாக்குன? சொல்லுடி சொல்லு. ஏய் சைலண்டா இருந்தா விட்டுறோன்னு நினைக்காத. இன்னைக்கு உனக்கு ஒரு முடிவு கட்டாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். நீ எஸ்கேப் ஆக முடியாது. சொல்லுடி, கோமலிய மயக்கமாக்குனது யாரு? நீதானே? ஆமா நான் தான் ஏஜேவை கல்யாணம் பண்ணிக்க அப்படி செஞ்சேன்.